guys, welcome back to Isra Anime 7. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்டோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் guys பார்க்க போறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோட்ல நீங்க பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ்லாம் புரியும். சரி ஓகே guys, வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை வினாடிக்கு தேவையில்ல. இன்னைக்கான எபிசோட்குள்ள டைரக்டா போவோமா? போன எபிசோட லாஸ்டா நம்ம என்ன பார்த்திருப்போம்னா ஹீரோவோட தம்பியா கூட பயங்கரமா ஃபைட் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர ஒரு சில திரும்பவும் சண்டை போட வர திரும்பவும் ஹீரோ அவங்களை கொண்டு இருப்பான். இன்னைக்கான எபிசோட அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் தாத்தாவும் அந்த பாலத்தை தாண்டி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. சடனா அடியிலேருந்து வந்த ஒரு வெயின்ஸ், அந்த வெயின்ஸ் ஹீரோவோட காலை பிடிக்க அதை பார்த்த ஹீரோவும் இல்றத்தனமான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருன்ட்டு ஹீரோ அவனை தூக்கி விசிறி அடிக்க அவனை இப்போ மேலே பறந்து வந்து விழுந்துடுறான். ஆல்ரெடி ஹீரோ கிட்ட அடி வாங்கினா அந்த சன்கார்ட் கிளான சேர்ந்தவன் தான் இவன். ஆல்ரெடி தோத்துட்டன்ற பயத்தில் இப்போ மறைஞ்சிருந்து தாக்குற போலே அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு மாதிரி ஹீரோ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ சொல்றதா இன்னைக்கு நாங்கள் நடக்க விட மாட்டோம், நீ கண்டிப்பா இப்போ சாக போற அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடான்னு பார்த்தா கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே திமிரா நின்னுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஆல்ரெடி என்கிட்ட தோத்துட்டீங்க, திரும்பவும் சண்டை போட்டு சாக தான் வந்திருக்கீங்க. அவங்களும் கடுப்பாயிட்டு திரும்பவும் இப்ப ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோ அதை ரெண்டு பேருமே மதிக்கிற மாதிரி தெரியல. அவரோட வெப்பனை வச்சு நெஞ்சில இறக்கிக்கிட்டு இருக்க. பின்னாடி வரணும், பின்னாடி உதச்சு சொல்லிடுறாரு. இவனுங்க கிட்டயும் போன் டெலிசம் இல்ல, டக்குன்னு கொண்டலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஒரு வெயின்ஸா மாதிரி திரும்பி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ திரும்பியும் நெஞ்சில இறக்குறான். அந்த இடத்துல இருந்து பறந்து போய் அந்த செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்க ஒயிட் விங் கிளான சேர்ந்தவன் தான் காமிக்கிறாங்க. அவனும் பயங்கர வேகத்துல ஹீரோ நோக்கி வந்துகிட்டு இருக்க. அவங்களை இதோட முடிச்சு கட்டுற அப்படின்ட்டு ஹீரோ அந்த இடத்துல ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னது ரீஇன்கார்னேஷன் டெக்னிக்கான்ட்டு அவனுக்கு அதிர்ச்சி ஆகிட்டு இருக்க. பக்கத்திலே ஒருத்தனும் இது கின்ஹாவோட டெக்னிக் தானே, நீ எப்படி இதை யூஸ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதை கத்து கொடுத்தவனே நான் தான் நாட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கர வேகத்துல வந்து அட்டாக் பண்றான். அவனோட வெயினும் சரி அவனோட கழுத்தும் சரி ரெண்டுமே துண்டாகுது அந்த இடத்துக்குள்ள. என்ன நீ ஷீஹோவா அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவங்க உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்லைன்ட்டு ஹீரோ பயங்கர வேகத்துல போய்கிட்டு இருக்கான். அவன வேகத்துக்கு ஹீரோவும் அவனோட ரக்கையை வச்சு ஒரே அடி தான் அந்த இடத்துல அவன் அப்படியே சாகிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் பிளாஸ்டுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கீழே வந்து லேண்ட் ஆக ஆரம்பிக்கிறாரு. அந்த வெயின்ஸை ஹீரோவும் கையில தூக்கிக்கிட்டு எதுக்கு தான் வராங்கன்னே தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பரவாயில்ல சாப்பாட்டுக்காச்சும் இந்த வெயின் கிடைச்சிச்சு. இந்த மான்ஸ்டருக்கு ஒரு நல்ல பேர் இல்லைன்னு எதிர்பார்த்தேன், பரவாயில்ல இந்த வெயின்ஸை யூஸ் பண்ணி அருமையா சமைக்கலாம். தவும் பயங்கரமா சிதிச்சுக்கிட்டே இது உன்னோட அதிர்ஷ்டம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட சீனை கட் பண்ணி வேற ஒரு பிளேஸுக்குள்ள தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோ தாத்தா ரெண்டு பேருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே சைடுல ஒரு பெரிய அரேனாவை கூட காமிக்கிறாங்க, ஃபைட்டிங் அரேனாவை. ஹீரோவையும் தாத்தாவையும் துரத்துக்கிட்டே ஒரு பின்னாடி அல்ல கை ஒருத்தன் ஓடி வந்துகிட்டு இருக்கான். மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இது ஹீரோக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. ஹீரோ அந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ போற இடத்துக்கு முன்னாடி ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய கோபுரங்கள் இருக்கு. ஒரு கோபுரத்திலயும் ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்துல எடுத்து அந்த டோக்கனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டோக்கனை யூஸ் பண்ணி அந்த டோரையும் ஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு ஹீரோ. அந்த டோர் ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே இப்ப ரெண்டு பேருமே உள்ள கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்கிற பிளேஸ் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு ட்ரைனிங் பண்றதுக்கு ஏத்த இடம் மாதிரி. அவனும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே தான் வந்துகிட்டு இருக்கான். ஹீரோவும் தாத்தாவும் உள்ளுக்குள்ளால நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரூயன்ஸ் இருக்குமா, கத்துக்கிறதுக்கு டெக்னிக் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு தாத்தா இந்த இடம் உண்மையில ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்க ட்ரைனிங் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சீக்ரெட் ரூயின்ஸ் ஏதாவது இருக்குன்ட்டு ஹீரோவோட தாத்தாவும் அதை தான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சுப்ரீம் யுவாண்டியா நான் அதோட வழி தோன்றத தேர்ந்து எடுக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ரூயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு நீ ட்ரைனிங் பண்றதுனால உனக்கு ஏதாவது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள தாத்தா பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு ஹீரோவோட தாத்தா கிட்ட தாத்தா நீங்க ட்ரெயின் பண்ணுங்க, எனக்கு அவ்வளவு சீக்கிரம் இது புரியாது, உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ணி எனக்கு ட்ரைனிங் பண்ண ஈஸியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் நீ ட்ரைனிங் எடுத்தா உனக்கு பாதுகாப்பா நான் இருக்கலாம் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல தாத்தா சொல்லிட்டு நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், அதுக்கப்புறம் உனக்கு வந்து சொல்லித்தரேன், நீ இந்த இடத்துல என்ன பாதுகாக்க வேண்டியது இருக்கும் அப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட தாத்தா அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஹீரோவும் சாரின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்குள்ள தாத்தா இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு ஆடுங்க நம்மள துரத்திட்டு வந்ததை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ அதுங்க எங்க இருக்குன்னு தெரியலையே, வெளிப்படையா இருந்தா ஆள் வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கேன். பாவா அமைதியாவா நம்ம மட்டும் பொறுமையா போயிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்குள்ள நடந்து பொறுமையா போய்கிட்டு இருக்கானுங்க. சத்தம் கூட போடாம நாங்க பாரு அங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தன் தாண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோவும் தட்டி கூப்பிட்டு போடான்ட்டு கையை பிடிச்சி மண்டையில ஒரு அடி ஹீரோ அடிச்சு அடிக்க அவனும் ஆள் பறந்து போய் விழுக. என்னை விட்டு அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சீக்ரெட் அட்டாக் பண்ணிட்டு விட்டுட்டு பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு ஹீரோவும் தாத்தாக்கு அந்த இடத்துல ஒரு பேரியர் யூஸ் பண்ணிட்டு இன்னும் அதுக்கு பவர்ஸை கொடுத்துட்டு இருக்கான். தாத்தா அந்த இடத்துல பாதுகாப்பா வச்சுட்டு அடுத்த நிமிஷமே ஹீரோ அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு பழி வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு டெம்பிள் தான் காமிக்கிறாங்க. அந்த
இடத்துல பயங்கர எனர்ஜிஸா இருக்கு. என்னடான்னு பார்த்தா உள்ளுக்குள்ளார கின்க்லான சேர்ந்த மொத்த பேருமே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்குள்ள. தந்துக்கிட்டு அவனும் அலறி அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. ஹீரோ அவனை அதே இடத்துல சாம்பலாக்கி விட்டுறாரு. இந்த இடத்துல எங்களை கொல்றதுக்கு ஆட்களை அனுப்பி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்க எல்லாருமே திமிரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கீங்களோ, சரி உங்களுக்கும் நாங்க தரணும் இந்த பரிசு, இப்ப சாவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல அவனோட ஃபர்னஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்னஸ்ல இருக்கிற அந்த டிவைன் வாட்டர்ஸ் இதுக்குள்ள அந்த இருக்கிற அந்த தண்ணி ஹீரோ அந்த ஃபர்னஸ் எடுக்கும்போது ஒரு தண்ணீர்ல இருந்து எக்கச்சக்கமான அட்டாக் வந்திருக்குல்ல, அந்த தண்ணி தான் இது. இத தண்டர் ரிவர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஹீரோ அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாரையும். எல்லாருமே என்னடா தண்ணி கொட்ட ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. ஹீரோட தம்பி பின்னாடி திரும்பிட்டு பார்த்து எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க, பேரியர் யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிறவங்க சடனா பேரியர் உருவாக்கிறானுங்க. மத்த எல்லாருமே அந்த இடத்துல சாம்பல் ஆகிட்டு இருக்காங்க. ஹீரோட தண்டர் எனர்ஜி தாங்க முடியாம இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரட்டா அட்டாக் பண்ணி கொள்றேன், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட தம்பி அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நீங்க பண்ணது என்ன, 2 கிளானா கூட கை கோத்துக்கிட்டு இருக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டீங்கல்ல, ஒன்னும் புரியாத நீ என்ன கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோட தம்பியை ஹீரோ அடிச்சு போட அந்த இடத்துக்குள்ள ரொம்பவே பொறுமையா இருக்கிறான்ட்டு அவனோட ஸ்பியர் யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட தம்பி தடுத்துக்கிட்டு இருக்க கோபத்துல ஒரு கட்டத்துல ஹீரோவை தள்ளி விட்டுறான் சைடுல. ஹீரோ திரும்பியும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள. கடைசியா ஹீரோ தம்பியை தட்டி விட்டுட்டு அந்த இடத்துக்குள்ள ஃபயர் எனர்ஜி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோட தம்பி அதுல இருந்து டாச் பண்ணிடுறான். அதுல இருந்து தப்பிச்சு அடுத்த நிமிஷமே ஹீரோட தம்பி 2 சுப்ரீமோனோட டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஒரு பெரிய சீல் உருவாகி 2 சுப்ரீமோன்ல இருந்து எனர்ஜிஸ் வெளியே வர ஆரம்பிக்குது. இப்ப நீ என்னத்த பண்றன்னு பாப்போன்ட்டு ஹீரோ அந்த இடத்துல ரீஇன்கார்னேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்க பார்த்தா அவனும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். சடனா ஹீரோ அவனுக்கு முன்னாடி வந்துறா. கையை யூஸ் பண்ணி நெஞ்சில கையை வச்சு ஹீரோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அடியை கொடுக்குறான் அவனுக்கு. டிச்ச ஒரு அடிக்கு ஹீரோவோட தம்பி அந்த இடத்துக்குள்ள இருந்து பறந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோ எப்படி மூவ் ஆனான்றது கூட அவனுக்கு அந்த இடத்துக்குள்ள புரியல. இருந்தாலும் ஹீரோவோட தம்பி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியாம திரும்ப ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காக தயாராகிறான். கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிவைன் ஃபயர் ரிலேமஸ் அந்த ஒரு மாஸ்டர் அந்த இடத்துக்குள்ள சரசரன்னு வந்து தடுத்து நிறுத்திடுறான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களை நாங்க சாவர அளவுக்கு ஃபைட் பண்ண சொல்லி இந்த இடத்துல விட்டுருக்கோம். ஆபத்துக்கள்ல நீங்க தலையிடாதீங்க, பரலோகம் உங்களை மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கு, நாங்களும் தான். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கண்டிப்பா உங்களை ரிஸ்க் எடுக்க விட மாட்டேன். நீங்க இப்பதான் ரொம்பவே சின்ன பையனா இருக்கீங்க, நீங்க இன்னும் 2 வருஷம் போனா போதும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனால எதிர்க்க முடியாதவரா இருப்பீங்க. உங்ககிட்ட 2 சுப்ரீம் போன் இருக்குதான், இருந்தாலும் நீங்க அதை பத்தி முழுசா இன்னும் ட்ரைன் பண்ணல. ட்ரைன் பண்ணும்போது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட தம்பியும் அப்ப அவன் இத்தனை பேரை கொண்டு இருக்கானே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம், நாங்க அவனுக்கு ஏத்த தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த இடத்துக்குள்ள ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கு. அவன் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறானா, அவனை ஃபைட் பண்ண விட எதுக்காக இப்படியே தடுத்துக்கிட்டு இருக்க? எல்லா போட்டியில நீ அவனுங்களுக்கு பின்னாடியே அந்த உன்னால எப்படிடா இம்ப்ரூவ் ஆக முடியும்? கண்டிப்பா ஒரு நாள் யார் கையிலயா சாகதான் போற அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ. அந்த இடத்துக்குள்ள ஹீரோவோட தம்பி திரும்பவும் கடுப்பாக ஆரம்பிக்கிறான். ஹீரோ இதுக்காக தான் சொல்லியிருப்பான், இருந்தாலும் பக்கத்துல இருந்தவன் தடுத்துறான். உங்களை கோவப்படுத்திக்கிட்டு இருக்கான், நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவோட தம்பியும் வெப்பன உள்ள வச்சுட்டு அமைதியாயிரம் அந்த இடத்துக்குள்ள. மத்த எல்லாருமே சுத்து போட ஆரம்பிச்சானுங்க. இதுக்கு மேல இவனுக்கு எந்த ஒரு அனுமதியும் கிடையாது. டிவைன் ஃபயரிலுமே சேர்ந்த எல்லாருமே சேர்ந்து அவனை கொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துக்குள்ள ஆணையிட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவனுங்களா அந்த இடத்துக்கு கிளம்ப ஆரம்பிச்சானுங்க. இப்ப ஹீரோவை அட்டாக் பண்ண போற மொத்த பேருமே டிவைன் ஃபயர் ரிலேமஸ் சேர்ந்தவங்க தான். 5 டிவைன் ஃபயர் ரிலேமஸ் சேர்ந்தவங்க ஹீரோ அந்த இடத்துல லாக் பண்ணிருக்கானுங்க. 5 பேருமே சேர்ந்து ஹீரோவுக்கு மேல ஒரு பெரிய எனர்ஜி பால் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பயப்படாத நின்னுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள சடனா அந்த எனர்ஜி கேன்சல் ஆயிடுது. இந்த இடத்துக்குள்ள குழப்பங்களை ஏற்படுத்துற சண்டையை உருவாக்க கூடாது, சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க. அதையும் மீறி சண்டை போடணும்னு தோணுச்சுன்னா கிளம்பி மைதானத்துக்கு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல ஏதாவது டவுட் அண்ட் மிஸ்டேக் புரிஞ்சிச்சு புரியல எதுவும் வந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எபிசோட் பிடிச்சவங்க மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. லைக் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் சேனலோட நியமம் மாத்த வேணான்றீங்க, நிறைய பேர் ஒரு சிலதான் மாத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்றதுனே தெரியல. சடனா சொல்றதுக்கும் இன்னொருத்த சொல்றதுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகிற மாதிரி தெரியல. ஆளுக்கு ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. என்ன பண்ணலாம்னு சூஸ் பண்றேன். ஆனா ஒரு 4-5 பேர் மட்டும் இருக்கிறதே இருக்கட்டும் ப்ரோ, இதுவே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் அதுக்கும் ரிப்ளை பண்றேன். இப்போ ஹீரோலாம் பழைய நிலைமையில பயங்கரமா கொண்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல வர போற எபிசோட்ஸ்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. டேரக்டா இன்னைக்கு எபிசோட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திப்போம். பை கைஸ்.